ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்துட்டு பிஸ்னஸ் குரூப்ஸில் எப்படி ரிக்வஸ்ட் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கிறது அண்ட் போஸ்ட் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுடைய ஹோம் பேஜ். ஓகேங்களா, நீங்கள் இங்கே தேர்ட் ஆப்ஷன் இந்த 3 ஆள் இருக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குதுல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் குரூப்ஸு. இங்கே வந்துட்டு நீங்கள் சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் கேட்டகரி வைஸ் இங்கே காட்டும். அப்படி காட்டலைனா கூட நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நம்மளுடைய தமிழ்நாட்டில் எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுங்க. அதில் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஃப்ரம் டாப் ஏல ஸ்டார்ட் ஆகிற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஜியில் ஸ்டார்ட் ஆகிற டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்ட் வைஸும் நீங்கள் சென்னை ஜாப்ஸு, சென்னை பிஸ்னஸ் குரூப்ஸு, நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சென்னைன்னு சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு நிறைய டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. இப்போ வந்துட்டு வேலூர் அப்படின்னா வேலூர் ஜாப்ஸு, வேலூர் பிஸ்னஸ் குரூப்ஸு, இது மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தாலே அது ரிலேட்டடாக ஏகப்பட்ட குரூப்ஸ் வரும். ஓகேங்களா, ஸோ அது ரிலேட்டடாக இருக்கிற குரூப்ஸில் வந்துட்டு நீங்கள் போய் ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ்னு ஒரு குரூப் இருக்குது. இங்கே போய் நான் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கேன். ஆர் யூ லுக்கிங் ஃபார் ஜாப் சேஞ்ச்? நோ. ஹூ ஆர் யூ அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே என்ன பண்ண போகிறேன், ஹெச்ஆர் ரெக்ரூட்டர் அப்படின்ட்டு போட போகிறேன். ஓகேங்களா, அண்ட் குரூப் ரூல்ஸ் ஃப்ரம் த அட்மின்ஸ், அவங்க வந்து ஐ அக்ரி டு த ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்கன்னா, வி டோன்ட் அப்ரூவ் சூடோ அக்கௌண்ட்ஸ், நோ ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் அலவுட், பி ரெஸ்பான்சிபிள் அண்ட் சென்சிபிள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் வந்துட்டு ஓகே அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு சப்மிட்டுன்னு கொடுத்துட்டேன். இப்போ அவங்க வந்துட்டு என்னுடைய ஆன்சர்ஸ் எல்லாம் அவங்க இது பண்ணி ரிவ்யூ பார்த்துட்டு எனக்கு வந்துட்டு அக்செப்ட் பண்ணலாமா வேண்டாமான்ட்டு அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம அது ரிலேட்டடாக இருக்கிற குரூப்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ரிக்வஸ்ட் கொடுத்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இந்த குரூப் வேலை வாய்ப்புன்னு இந்த குரூப்பில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் ரிக்வஸ்ட் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கிட்ட குரூப். இப்போ நான் வந்து இங்கே ஒரு போஸ்ட் போடணும். இங்கே ஸ்டார்ட் டிஸ்கஷன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல போயும் நான் போடலாம். இல்லைனா கிரியேட் அ ஜாப் அப்படின்ட்டு இருக்கிற இடத்துலையும் நம்ம போய் போடலாம். இந்த இடத்துல போடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். போட்டதையே திரும்ப போட்டோம்னா அவங்க வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா, டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட் பண்ணி போடணும். பட் இந்த இடத்துல நீங்கள் எப்படி போட்டாலும் மோஸ்ட்டாக அக்செப்ட் பண்ணிவிடுவாங்க. இங்கே வந்துட்டு இப்போ நான் வந்து ஃபோட்டோவை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற ஏதோ ஒரு இமேஜ், இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டட் பீப்புள், வாட்ஸ்அப், சும்மா நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நீங்கள் தமிழில் என்ன வேணாலும் உங்களுக்கு வந்து கேட்சியாக என்ன வேர்டிங்ஸ் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இது வந்து நான் ஆல்ரெடி வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன். அதாவது நோட்ஸ் இருக்கும்ல, அதில் வந்துட்டு ஆல்ரெடி நான் வந்து கண்டென்ட் எல்லாம் இது பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஏன் இந்த மாதிரி லிங்க் கொடுத்தேன், நிறைய சோஷியல் மீடியா குரூப்ஸ் கொடுக்கலாம்ல அந்த மாதிரி நீங்கள் கேட்கலாம். சோஷியல் மீடியா குரூப்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய நெகட்டிவ்ஸ் நிறைய வருது. அதில் பார்த்திங்கன்னா நாம் ஒரு பர்பஸ்க்காக ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் அதில் பார்த்திங்கன்னா அதை வேறு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ஃபேக் கான்டாக்ட்ஸு, ஏகப்பட்ட பேர் ஸ்பேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு அதில் வந்து பெருசாக ரெஸ்பான்ஸே இப்போலாம் வர்றது கிடையாது. அதனால் நான் இண்டிவிஜுவலாக என்ன கான்டாக்ட் பண்ணுற மாதிரி தான் நான் கொடுக்குறேன். அப்போ நாம் ஒரு நம்பரை வரைக்கும் கொடுத்தா சில சோம்பேறிகளுக்கு அந்த நம்பரை எடுத்து வச்சுக்கிட்டு கான்டாக்ட் பண்ணுறதுக்கு கூட கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நம்ம இப்படி லிங்காக கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த லிங்க்கை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அவங்க கிளிக் பண்ணாலே ஸ்ட்ரெயிட்டாக அவங்க சேட் பாக்ஸில் இன்பாக்ஸ்க்கு வந்துடுவாங்க. https://whatsapp WA ஷார்ட் ஃபார்மில் WA.me // நம்மளுடைய கண்ட்ரி கோடு என்ன 91 கொடுத்துட்டு நம்மளுடைய 10 டிஜிட் கான்டாக்ட் நம்பரை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இது நான் இப்போ போஸ்ட்டுன்னு நான் கொடுத்துட்டேன். இப்போ யாருக்கு இதை பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அவங்க வந்துட்டு நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இது போஸ்ட் பார்த்திங்கன்னா உடனே ஒரு சிலதில் அப்படியே அப்ரூவ் ஆகிட்டு அப்படியே இங்கே வியூ ஆகும். ஒரு சிலதில் பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாமல் அதுவே அப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ இமீடியட்டாக இங்கே என்னோடது வியூ ஆகும் மற்றவங்களுக்கு. இப்போ ஒரு சில அட்மின் பார்த்திங்கன்னா அங்கே கண்டிஷன்ஸ் வச்சுருப்பாங்க. அவங்க அந்த போஸ்ட் ஓகே அவங்க அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் இங்கே நம்ம மற்றவங்களுக்குலாம் வியூ ஆகும். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் வந்துட்டு நிறைய குரூப்ஸ்லலாம் போயிட்டு சர்ச் பண்ணி நான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்போ வந்துட்டு இப்போ நான் குரூப்ஸுக்குள்ளே போயிட்டு நான் எப்படி வந்து எந்தெந்த குரூப்பில் கரெக்டாக போடுறது, எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்னா,
இங்கே செட்டிங்ஸ் இந்த குரூப்ஸோடைய ஹோம் பேஜில் வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த செட்டிங்ஸை நீங்கள் கிளிக் பண்ணதும் இங்கே மெம்பர்ஷிப்னு லாஸ்ட் ஆப்ஷன் மெம்பர்ஷிப்னு இருக்குது. எந்தெந்த குரூப்லலாம் நான் ரிக்வஸ்ட் கொடுத்து ஆல்ரெடி ஜாயின் பண்ணிக்கிட்டனோ அந்த குரூப்ஸோடைய லிங்க்ஸ் இது. இப்போ ஆதம்பாக்கம் அப்படி இதில் வந்துட்டு எப்போ நான் எந்தெந்த குரூப்பை விசிட் பண்ணி நான் போஸ்ட் போட்டேன் அப்படிங்கிறத நான் இங்கே பார்த்துக்கிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த குரூப்லாம் பாருங்கள், நான் 1 மாதம் ஆகுது போஸ்ட் போட்டேன். அப்போ அந்த குரூப்பில் போய் நான் போஸ்ட் போடுவேன். ஓகேங்களா, எந்த குரூப்பில் நான் போஸ்ட் போட்டு இது வேலைவாய்ப்பு குரூப்லேயே இருக்குது. இப்போ இந்த குரூப்பில் எனக்கு போஸ்ட் போடணும்னா இங்கே போய்ட்டு நான் அதே மாதிரி நான் இங்கே போஸ்ட் போட்டுக்குவேன். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி நம்ம எந்த குரூப்பில் போஸ்ட் போட்டோம் அப்படிங்கிறது நம்ம இங்கே ரெஃபரன்ஸ் இங்கே பார்த்துக்கலாம். செக் பண்ணிவிட்டு ரொம்ப நாளாக போடாத குரூப்ஸில் போய் நம்ம போடலாம். ஓகேங்களா, நேற்று தான் போட்டோம் ஒரு குரூப்பில் அப்படின்னா திரும்பவும் அதே குரூப்பில் போட வேண்டியதில்லை. அதுக்கு முதல்ல வர ரெஸ்பான்ஸ்லாம் வந்துடட்டும். அதுக்கு பிறகு ஒரு 1 வீக் கழிச்சோ இல்லை ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் கழிச்சோ நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இங்கே 1 மந்த்துக்கு முன்னாடின்னு இருக்கிறதுலலாம் நீங்கள் போய் இப்போ போஸ்ட் போட்டுக்கலாம். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா போஸ்ட் வந்து சில ப்ரைவேட் குரூப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. சர்டைன் டேஸில் மட்டும்தான் நீங்கள் அங்கே போஸ்ட்டே போட முடியும். அந்த மாதிரி குரூப்ஸாக இருக்கும் அது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இங்கே செக் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்லி ஜாயின்டு அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எதெல்லாம் நீங்கள் ரீசெண்டாக ரிக்வஸ்ட் கொடுத்து ஜாயின் பண்ணிங்களோ அந்த குரூப்ஸ்லாம் நீங்கள் போஸ்ட்டே போட்டிருக்க மாட்டீங்க. அப்போது வந்து அந்த குரூப்பில் போய் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து போஸ்ட் போடலாம். அண்ட் போஸ்ட் போடுற டைமிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு மோஸ்ட்டாக வீக்கெண்ட் டைமில் போட்டிங்கன்னா ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த 3 டேஸில் போட்டிங்கன்னா ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது. அண்ட் வந்துட்டு ஈவினிங் டைமில் நைட் டைமில் போடுற போஸ்ட்டுக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் வருது. எனக்கு இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்க சூஸ் பண்ணுற அந்த குரூப்பு, அந்த ஏரியா, அவங்க எந்த ஏரியாவிலேருந்து பண்ணுறாங்க, எந்த குரூப்பில் போடுறாங்க, அது பொறுத்து அது டிஃபர் ஆகும். ஸோ சோஷியல் மீடியா அப்படிங்கிறது ஒரு கடல் மாதிரி தான். எங்கெங்கெல்லாம் மக்கள் இருக்கிறாங்களோ, நம்ம ஒன்லி பிஸ்னஸ் குரூப்ஸு ஜாப்ஸ் குரூப்ஸுன்னு தான் இல்லை. நான் பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாத நிறைய செலிப்ரிட்டிஸ் குரூப்பு, நிறைய சீரியல் குரூப்பு, நிறைய வந்துட்டு அதான் அந்த ஆக்டர்ஸோடைய ஃபேன்ஸ் குரூப். இங்கே பார்த்தீங்க ஆல் இண்டியா தனுஷ் ஆன்லைன் ஃபேன்ஸ் குரூப். இந்த குரூப்லலாம் நான் இதுக்கு முன்னாடிலாம் எந்த ஒரு போஸ்ட்டுமே போட்டது கிடையாது. பட் யாரோ ஒருத்தர் சொன்னதுனால அங்கேருந்தும் நிறைய என்கொயரிஸ் வருது, நிறைய கன்வர்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்கிறதுனால நான் அந்த மாதிரி குரூப்ஸ்லேயும் ஜாயின் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் இந்த போஸ்ட் மட்டும் வருதா ரிப்ளைன்ட்டு ஜஸ்ட் வந்து ஒரு ட்ரை தானே. நமக்கு வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அவ்வளோதான். அது எங்கே இருக்கிற மக்களாக இருந்தால் என்ன, நாமளாம் மட்டும் என்ன எடுத்த உடனே நம்ம பிஸ்னஸில் அப்படியே வந்து மூழ்கிட்டோமா என்ன, நம்மளும் வந்து அலட்சியமாக இருந்துட்டு அதுக்கு பிறகு தானே புரிஞ்சுக்கிட்டு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தோம். அதே மாதிரி இந்த பிஸ்னஸை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளும் அந்த மாதிரி ஆட்களாக தானே இருந்துகிட்டு இருந்தோம். ஸோ இது வந்து ஹியூமன் நேச்சர். ஒன்ஸ் அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிட்டு அவங்களுக்கு ஒரு பொறுப்பு வந்துருச்சு, அந்த வர வைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா அறிவையும் அவங்களுக்கு கொடுத்து இதை பற்றின புரிதலை நம்ம அவங்களுக்கு கொண்டு வந்துட்டாலே அவங்க ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் நம்ம எங்கே இருக்கிற மக்கள்கிட்ட வேணாலும் கொண்டு போய் நம்ம ஒரு போஸ்ட்டை போட்டு அவங்கள வந்துட்டு ஆக்டிவேட் பண்ண வைக்கலாம். ஸோ குரூப்ஸ் சர்ச் பண்ணுறது நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நம்ம லிஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நீங்கள் எல்லா குரூப்ஸ்லையுமே ஜாயினிங் ரிக்வஸ்ட் கொடுங்க. அண்ட் புதுசாக அப்பப்போ நிறைய குரூப்ஸ் வந்துட்டு நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். அப்பப்போ நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. குரூப்ஸ் நிறைய ரிக்வஸ்ட் கொடுத்து நிறைய குரூப்பில் போய் போஸ்ட் போடுங்க. என்கொயரிஸ் கண்டிப்பாக நிறைய வரும். குரூப்பை ஒரு வாட்ஸ்அப் குரூப்போடைய லிங்க்கை கொடுக்காம உங்களுடைய இண்டிவிஜுவல் கான்டாக்டுக்கு உங்களுடைய நம்பருக்கு அவங்க கான்டாக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்தீங்கன்னா மெனக்கெட்டு குவாலிட்டியான பீப்புளை நீங்கள் ஹையர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக டீம் டெவலப் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்ணாபின்னான்னு குரூப்பில் நிறைய பேர் ஒரு காமன் குரூப் லிங்க்கை கொடுத்துட்டு அந்த குரூப்பில் வந்து எதுக்கு வராங்கன்னே தெரியாமல் நிறைய பேர் சும்மா இருந்துக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் திருடுவாங்க கான்டாக்ட்ஸை, சில பேர் அவங்க பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுவாங்க, சில பேர் ஸ்பேம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம பிஸ்னஸ் நம்மளுடைய மீட்டிங் லிங்க்கை யூஸ் பண்ணுறதுக்கு மற்ற டீம்ஸில் இருக்கிறவங்க அந்த போஸ்ட்டை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடறாங்க அது வெஸ்டிஜுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக என்ன கான்டாக்ட் பண்ணுற மாதிரி நான் இப்போலாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி நான் காமன் குரூப்பை கொடுத்ததுக்கும் இதுக்கும் எனக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நிறைய வந்துட்டு ரெஸ்பான்ஸ் இப்போ கொஞ்சம் பாசிட்டிவாக எனக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். விஷ் யூ வெல்.